நீங்கள் காங்கிரஸ் பற்றி கேட்டுட்டீங்க. நீங்கள் ரொம்ப கரெக்டான கேள்வி அது. காங்கிரஸ் தான் இதுக்கு பின்னாலே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு அப்போவும் அதே மாதிரி தான் இதை வச்சு குதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஹிண்டன்பர்க் அப்படின்ட்டு ரொம்ப ரக்கஸ். இப்போ அதை விட ஜாஸ்தி ரக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயம் பிரைம் மினிஸ்டருக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு பவன் கேடா. கூடவே சசி தரூர் ஒத்து ஊதுறார். அண்ணாமலை எப்படி பேசுறாரு? 16 நிமிஷம் அண்ணாமலை ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுறாரு. அதே இதில் செகண்ட் பார்ட்டில் ராகுல் காந்தி பேசுறது வரும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி நீங்கள் பேசலாம், நான் கூட பேசலாம். ராகுல் காந்தி பேசுனதுக்கும் அண்ணாமலை பேசுனதுக்கும் கம்பேரிசன் காமிக்கிறாங்க. பிரமாதமாக இருக்குது. அதுலேயே அவருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும் அவருக்கு இதை பற்றி நாலேஜ் இல்லை அப்படின்னு. பாராளுமன்றத்தில் நீங்கள் பார்க்க முடியும். நிர்மலா சீதாராமன் பயங்கரமாக ஆக்ரோஷம் ஆகிட்டு இருந்தாங்க. அஸ்வினி வைஷ்ணவ் பாருங்க, அவர் சாதாரணமாக ஒரு பூனைக்குட்டி மாதிரி சாதுவாக இருப்பார் பார்க்கறதுக்கு. அவருக்கே கோபம் வந்ததுன்னு சொன்னா இவங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கும்னு நீங்க பாருங்க. அனுராக் தாக்கூரா பிச்சு பிச்சு போட்டு விட்டாரு. ஜாதியை பத்தி நீங்க கேக்குறீங்களே, ஜாதி வாரி கணக்கெடுப்பு, ஓ ஜாதி என்ன முதல் சொல்லு அப்படின்னாரு. என்ன தப்பு? அதே மாதிரிதான் இவர் நிஷிகாந்த் துபே தான் பேச ஆரம்பிச்சான்னு சொன்னா எதிர்கட்சிக்காரங்க உட்காரவே முடியாது. அடுத்தது ஸ்மிருதி இரானி வருவாங்க ராஜ்யசபால. அப்புறம் இருக்கு அவங்களுக்கு ஆப்பு. கண்டிப்பா ஸ்மிருதி இரானி உள்ள வருவாங்க. ஏன்னா அவங்கள வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. 5 வருஷம் அவங்கள வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னோன்னா அப்புறம் திருப்பி அவங்களுக்கு பிடிக்கிறது கஷ்டமா போயிடும். அதனால அவங்கள எப்படியாவது உள்ள கொண்டு வந்துட்டு ராஜ்யசபாவில் உட்காந்து வச்சு சோனியா காந்திக்கும் மல்லிகார்ஜுன் கார்கேக்கும் ஆப்பு வைப்பாங்க. எப்போ ஒரு பாராளுமன்ற தொடர் இல்லைன்னா ஒரு பட்ஜெட் தொடர் நடக்கும் போதும் கரெக்டாக அங்கே கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிக்கா ஏதாவது ஒரு வேலை பண்ணி கொடுப்பாங்க. யுனைடெட் நேஷன்ஸ் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, இந்தியா ஷுட் டேக் கேர் ஆஃப் த மைனாரிட்டிஸ் அப்படிம்பாங்க. நீ யாரையா எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு? காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரே நோக்கம் என்னன்னா, நாடு எப்படியோ குட்டிச்சவராக போட்டோம், மக்கள் எப்படியோ போட்டோம், நரேந்திர மோடியை கீழே இறக்கணும். சொல்லட்டுமா ஒரு எக்ஸாம்பிள்? 2015 மணிசங்கர் ஐயர் யாரை போயிட்டு வேண்டிக்கிட்டாரு? பாகிஸ்தானில் போய் அவர் வேண்டிக்கலையா? தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் பொருளாதார நிபுணருமான திரு வாசுதேவன் அவர்கள். வணக்கம். வணக்கம். கடந்த ஆண்டு தேர்தல் நெருங்குற சமயத்தில் இந்த ஹிண்டன்பர்க் அதானி தொடர்பான இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் பெரும் சர்ச்சையாக மாறிச்சு. நாடாளுமன்றத்திலும் இது பேசு பொருளாக மாறிச்சு. இப்போது மறுபடியும் அந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. என்னன்னாக்க செபியோட தலைவர் மற்றும் அவருடைய கணவரும் 2 பேருக்கும் அந்த அதானியில் பங்கு இருக்கிறதா சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. இதில் உண்மை இருக்கா? இதோடைய பின்னணி என்ன? நீங்கள் சொன்னீங்க எலெக்ஷனுக்கு முன்னால் அப்படின்னீங்க. நான் அதை வேற மாதிரி சொல்கிறேன். பாராளுமன்ற தொடர் நடக்கும்போது பண்ணினாங்க. ஆமாம். பட்ஜெட்டுக்கு முன்னால் பண்ணினாங்க. இது எல்லாத்துலேயுமே உள்ளர்த்தம் இருக்குது. ஜஸ்ட் லைக் தட் அவங்க அதெல்லாம் பண்ணுறதில்ல. ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு பாராளுமன்ற தொடரில் இவங்க எதிர்கட்சிகள் கண்ணாப்பினாலும் பேசணும், ரகலை பண்ணணுங்கிற மாதிரி அது ஒரு எண்ணம். 2வது நோக்கம், இந்த மாதிரி ஒரு பொருளை கிளப்பி விட்டாச்சு சொன்னால் ஸ்டாக் மார்க்கெட்டு பயங்கரமாக அடிபடும், கட்டமைப்பு குலையும், அப்போ சீர்குலையும். அப்போ என்ன ஆகும்? இட் வில் ஹாவ் an impact on budget process. பட்ஜெட் ப்ராசஸில் ஏதாவது பிரச்சனை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு எண்ணமும் அவங்களுக்கு இருந்தது. இப்போது அவங்க 2வது அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. இந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்கிறாங்க? அவங்க ஷார்ட் செல்லிங் பற்றி எதாவது சொல்லியிருக்காங்களா, இல்லை நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டு பங்குச்சந்தையினுடைய கட்டமைப்பில் இருக்கிற குறைகள் பற்றி எதாவது சொல்லியிருக்கிறாங்களா, இல்லை வேற ஏதாவது ஒரு கம்பெனியினுடைய அடானி கம்பெனியினுடைய அவங்க சொல்கிற மாதிரி அந்த குற்றச்சாட்டுகள், குளறுபடிகள், மோசடிகள் அதெல்லாம் பற்றி எதாவது சொல்லியிருக்காங்களா? ஒன்றுமே கிடையாது. இது ஒரு தனி மனித தாக்குதல் தான். அதாவது ஒரு தனி மனித தாக்குதல் அப்படின்னு சொன்னால் இது ஒரு பரபரப்புக்காக அவங்க பண்ணுற ஒரு சமாச்சாரம். பரபரப்பு அப்படின்னு சொன்னால் என்ன? ஒரு சென்சேஷனலிசம். அதாவது நம்ம பத்திரிகைகள்லாம் அந்த நாளிதழ்கள்லாம் வரும் இல்லையா, வாசகர்களுடைய கவனத்தை ஈர்க்கிற மாதிரி தான் அந்த இடத்துல தலைப்பு போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சென்சேஷனல் நியூஸ் போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்கலி இவங்க மேலே இருக்கிற அந்த குற்றச்சாட்டு, அதாவது செபி வைத்த குற்றச்சாட்டு கொஞ்சம் டைவர்ட் ஆகிடும் அப்படிங்கிறதுனால அவங்க பண்ணிருக்காங்க. இப்போது இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க.
இல்லை அதில் சென்சேஷனல் இருக்கான்றதை தாண்டி அதில் உண்மை இருக்கான்றதை அரசாங்கம் விசாரிக்கணும் இல்லை? உண்மை இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, இவங்களுக்கு வந்து மாரிஷியஸ்லயும் பெர்முடாலையும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னு சொன்னாங்க, இருந்ததுன்னு சொன்னாங்க. உண்மைதானே அது? அவங்களே இதை ஒத்துக்கிட்டு இருக்காங்களே. அந்த மாதவி புட்ச் தவள் புட்ச் 2 பேருக்கும் அங்கே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்ததுங்கிறது உண்மை. அவங்க அதை மறைக்கலை. அவங்க செபியினுடைய தலைமை பொறுப்பு ஏற்றுக்கிறதுக்கு முன்னாலேயே அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பாயிண்ட் பை பாயிண்ட் அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்கிறாங்க, பதில் சொல்லிருக்கிறாங்க. அவங்களுடைய விளக்கங்கள் எனக்கு ஏற்றுக்கொள்ற மாதிரி தான் இருக்கு. ஆனால் வேற ஏதாவது ஸ்டாச்சுட்டரி டிக்ளரேஷன்ஸ் ஏதாவது அவங்க பண்ணாம விட்டுருந்தாங்களா, சட்டப்பூர்வமாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்க வந்து முதல்ல அறிவிச்சிருக்காங்களா அறிவிக்கலையா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. எப்படி சந்தா கோச்சார் இருந்தாங்க, ஐசிஐசிஐ பேங்க் சேர்மன், அவங்க வந்து வீடியோகானுக்கு ஏதோ ஒரு லோன் கொடுக்குற சமயத்தில் அவங்களுடைய ஏதோ ஒரு குவிட் ப்ரோக்கோ அரேஞ்ச்மெண்ட்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் வந்த மாதிரி 400 கோடி ரூபாய் எங்கேயோ பெற்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்தது இல்லையா? அதுக்கப்புறமா அது சந்தா கோச்சார் அது நிரூபணம் ஆயிடுச்சு. சந்தா கோச்சாருக்கு வந்து ரொம்ப பெரிய அவப்பெயர் ஏற்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் அவங்க அந்த கஷ்டத்துல தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க ஏதாவது பண்ணியிருந்தாங்க, குவிட் ப்ரோக்கோ அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை சார், நீங்க அதை பண்ணினீங்க, நீங்க எனக்கு இதை கொடுங்க நான் அதை பண்ணித்தரேன் அப்படிங்கிறது தான் குவிட் ப்ரோக்கோ. நான் இதை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு, அதனால நீங்க எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்றதும் இதுதான். ஒன்று பண்றதுக்கு முன்னால வாங்கிக்கலாம் அல்லது பண்ணின பிறகு வாங்கிக்கலாம், ரெண்டுமே குற்றம் தான். லஞ்சம்ங்கிறதா இதுதானே. நீ வந்து 400 ரூபா கொடுத்தேன்னு சொன்னா எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன்ல உங்க பேரை கரெக்ட் பண்ணிடுவோம். உங்க பேர் வந்து தப்பா எழுதிருக்குன்னு சொன்னா, ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குன்னு சொன்னா அதை கரெக்ட் பண்றதுக்கு 400 ரூபா வாங்குறாங்க, அவங்க கீழே இருந்து வாங்குறாங்க. அதுக்கப்புறமா 400 ரூபா அதுக்கு பேமெண்ட் வேற இருக்கும். அதனால இந்த குற்றச்சாட்டுங்கிறத விட அவங்க வந்து ஒரு உண்மையை சொல்லி இருக்கிறாங்க, உண்மையை உலகுக்கு வெளியில கொண்டு வந்திருக்கிறாங்க. அவ்வளவுதான். அந்த மாதாபி அவங்கன்ற அந்த அதானி ரிப்போர்ட் வருவதற்கு முன்னாடி அவங்க வந்து அந்த செபியோட தலைவராக வந்து பதவி ஏத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க உண்மையா விசாரிப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி அந்த கேள்வி தான் அவங்க கேட்கறாங்க. ஏன் கேட்கறாங்க? பதவி விலகணும் இல்லைன்றத ராகுல் காந்தியும் கேள்வியை எழுப்பியிருக்காரு. ஆமா, இருக்கட்டுமே. ஆனால் என்ன, இப்போ இந்த மாதவி புட்ச் அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க தான் பாயிண்டா கொடுத்துருக்காங்க, கிளியரா கொடுத்துருக்காங்க. மாதவி புட்ச் என்ன சொல்றாங்க, இது உண்மைதான், அதுல வந்து அடானி இருக்காங்க அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் அந்த ஃபண்ட் ஃப்ளோட் பண்ணினது யாரு அப்படின்னா அந்த அஹூஜா அப்படிங்கிறவர். அந்த அஹூஜா வந்து என்னுடைய கணவர் தவள் புட்சினுடைய சிறு வயது நண்பர். இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, யாராவது ஒருத்தர் ஒரு பெரிய ஃபண்ட் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஃபண்டுன்னா ஒன்றும் இல்லை, ஒரு நிதி நிறுவனம். அது நிதி நிறுவனம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு நிதி நிறுவனம் ஆரம்பிக்கிறான்னு சொன்னால் எனக்கு நம்பிக்கை இருக்குமா இருக்காதா? அந்த நம்பிக்கையின் ஆதாரத்தில் தான் அவங்க வந்து அங்கே போயிட்டு ஃபண்ட்ஸ் போட்டது. அதை ஃபண்ட்ஸ் போட்டதுக்கு அப்புறமா அந்த ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு தொகுப்பாக வச்சு இன்டர்நேஷனல் லெவலில் எந்த நாட்டில் வேணாலும் எந்த கம்பெனியினுடைய ஸ்டாக்ஸ் பங்குகள் வேணாலும் வாங்குவாங்க. எந்த அரசாங்கம், குறிப்பாக இந்திய அரசாக இருக்கட்டும், இல்லை ஜப்பான் அரசாக இருக்கட்டும், அமெரிக்கன் அரசாக இருக்கட்டும், அவங்க கொடுக்குற அந்த பங்குகள், அந்த பாண்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பாண்ட் எல்லாம் கூட வாங்கி விற்பாங்க. இது வந்து இட்ஸ் a லீகல் திங். அவங்க பண்ணினது எதுவுமே மோசடி கிடையாது, எல்லாமே லீகலாக தான் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன், இந்த ஹிண்டன்பர்கனுடைய இந்த குற்றச்சாட்டு, இந்த அறிக்கை வந்து ஒரு தனி மனித சமாச்சாரம். அதாவது ஒரு இண்டிவிஜுவலா செபி சேர்மன் ஒரு இண்டிவிஜுவல், அவங்க கிட்ட பணம் இருக்கு, அந்த பணத்தை அவங்க எங்க வேணாலும் கொண்டு போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம், அது எந்த தப்பும் கிடையாது. ஆனா செபி சேர்மனா வந்த பிறகு இந்த மாதிரி அடானி, அம்பானி, டாடா ஓடுது, இல்லைன்னா எல்என்டி ஓடுது, இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனியுடைய ஸ்டாக்ஸ் நிறைய வாங்கி வச்சிருந்தாங்கன்னு சொன்னா, நாளைக்கு இவங்க மேல ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வரும்போது செபி அதை பத்தி விசாரிக்கும் போது அதுல நடுநிலைமை இருக்காது அப்படிங்கறத உங்களுடைய சந்தேகம். இப்போ அவங்க ஆல்ரெடி அதுல இருந்து வெளியில வந்தாச்சு, அதுல எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணுமோ ப்ராஃபிட் பண்ணாங்க, வெளியில வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க வந்து செபி சேர்மனா எடுக்கிறாங்க. செபி சேர்மனா எடுத்ததுக்கு அப்புறம் கூட அவங்க வந்து இதை இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அதுக்கு முன்னால ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை முறையா நேர்மையா விசாரணை பண்ணுவாங்களான்றதான் கேள்வி. 100% நேர்மையா விசாரணை பண்ணி தான் பண்ணிருக்கிறாங்க. அதுக்கு இன்னொரு சான்று சொல்ல வரேன். அதுக்கு முன்னால ஒரு விஷயம் நடந்திருக்கு.
சுப்ரீம் கோர்ட்டில் சாப்ரே அப்படின்ட்டு ஒரு நீதிபதி, அப்பழுக்கற்ற நீதிபதி, இன்னைக்கு வரைக்கும் அவர் மேலே எந்த குற்றச்சாட்டும் கிடையாது. அந்த நீதிபதி இதை விசாரிச்சு அடானியுடைய ஸ்டாக்ஸ் பத்தி விசாரிக்கிறார். ஓகே, அடானி வந்து இது மாதிரி அவங்க முதல்ல குற்றச்சாட்டு என்ன பண்ணாங்க, அடானி குழுமம் வந்து நிறைய மோசடி பண்றாங்க, அக்கவுண்டிங் ஜக்லரி பண்றாங்க, மார்க்கெட் மேனிப்புலேட் பண்றாங்க, பிரைஸ் மேனிப்புலேஷன் பண்றாங்க, இதெல்லாம் அவங்க சொன்னாங்க இல்லையா. அதெல்லாம் எதுவுமே இல்லை, இவங்களுடைய எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு, இவங்க வந்து சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை வந்து தவறாக பயன்படுத்தவில்லை அப்படின்ட்டு அவங்க அந்த ரிப்போர்ட்ல கொடுத்துருக்குறாங்க. இவங்க அதாவது செபி ரிப்போர்ட் 3 மாசம் ஆச்சு கொடுக்கறதுக்கு, ஜூலை மாசம் தான் வந்தது இஃப் ஐ ரிமெம்பர் ரைட். அதுக்கு முன்னாலேயே சாப்ரே அதை சொல்லிட்டார். அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து எஸ் இதுல வந்து எந்த குளறுபடியும் நடக்கவில்லை அப்படின்னு இவங்க சொல்லிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றது, ஆனது ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 12,60,000 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள இழப்பு, அதாவது அவ்வளவு இழப்பு மார்க்கெட்ல நடந்தது அந்த ஒரு பர்டிகுலர் பீரியட்ல, அந்த ஒரு 5-6 நாள்ல, 5 ட்ரேடிங் டேஸ். ஓகே, 12,60,000 கோடி ரூபாயில நீங்க இருப்பீங்க, நான் இருப்பேன், அவர் இருப்பாரு, எல்லாருக்கும் நம்மள மாதிரி சின்ன ஆளுங்களுக்கெல்லாம் கூட அது வந்து லாஸ் ஆயிருக்குமா இருக்காதா? அப்போ சுப்ரீம் கோர்ட் அதை பார்த்து சும்மா இருக்குமா? முடியாது. சுப்ரீம் கோர்ட்ல ஆல்ரெடி பெட்டிஷன் கொடுத்திருக்காங்க. பெட்டிஷன் கொடுத்தவங்க காங்கிரஸ் ஆதரவு உள்ளவர்கள். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு சொன்னா, இதுல வந்து ஆக்ஷன் எடுங்க, அடானி மேல ஆக்ஷன் எடுங்க அப்படின்னுட்டு. ஆனா சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிடுச்சு, இந்த 2 ரிப்போர்ட்டையும் வச்சுக்கிட்டு அடானி கம்பெனி மேல எந்த குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படவில்லை, அவங்க மேல எந்த இதுவும் இல்லை, அதாவது அந்த ஹேராஃபேரி எல்லாம் ஒன்றும் பண்ணல, ஊழல் மோசடி அதெல்லாம் ஒன்றும் பண்ணல. ஆனால் நமது நாட்டு மக்களுக்கு, இன்வெஸ்டர்ஸுக்கு, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டது. இந்த இழப்பு ஏற்படுவதற்கான காரணம் என்ன, அதை நீங்க கண்டறியுங்கள் அப்படின்ட்டு இவங்களுக்கு சொல்றாங்க. அதாவது ஹிண்டன்பர்க் அப்படிங்கிற அந்த ஒரு கம்பெனி ஒரு ஷார்ட் செல்லிங் கம்பெனி. அவங்க வந்து எல்லாத்தையுமே ஷார்ட் செல் பண்ணிக்கிட்டே தான் வருவாங்க. ஷார்ட் செல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, குறைந்த விலைக்கு வாங்குறது, அதிக விலைக்கு வித்துவிட்டு குறைந்த விலைக்கு அப்புறமா வாங்கி வச்சுக்கிறது, அவ்வளோதான். அதுல இது இட்ஸ் a நார்மல் பிராக்டிஸ், டே டு டே ட்ரேடிங், அதாவது இந்த டெய்லி ட்ரேடிங் பண்றாங்களா, டே ட்ரேடிங். அதுல இந்த முதல் முறையா அந்த ரிப்போர்ட் வரும்போது அது காங்கிரஸ் மட்டும்தான் வந்து அப்பயும் வந்து பெருசா பேசிட்டு இருந்தாங்க. இப்பயும் காங்கிரஸ் தான் அதை பத்தி பெருசா பேசுறாங்க. அதுக்கு நான் வரேன். இண்டி கூட்டணியில இருக்கிற மற்ற கட்சிகள் யாரும் இதை பத்தி வாய் கூட திறக்கிறது. வெரி குட், நான் அதுக்கு வந்துடுறேன். அதுக்கு முன்னால இந்த ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன் நான். அது ஒரு ஷார்ட் செல்லிங் கம்பெனி தான். அந்த ஷார்ட் செல்லிங் கம்பெனி வந்து நம்ம நாட்டில் இந்த பங்கு சந்தையில் இருக்கிற ஏதாவது நெறிமுறைகளை மீறி அவங்க வந்திருக்காங்களா அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. அவங்க பண்றது என்ன தெரியுமோ, இந்த மார்க் கிங்டன் அப்படின்ட்டு ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனிக்கு தான், அந்த கம்பெனி தான் இவங்களுடைய ஃப்ரண்ட், அவங்களுக்கு இவங்க ஏஜென்ட். அந்த கம்பெனி ரொம்ப பெரிய அளவுல லாபம் அடைஞ்சது அந்த 5 நாட்கள்ல. அதுதான் இவங்க வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. யாரு? செபி 46 பக்கத்துக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, ஷோகாஸ் நோட்டீஸ். ஏன் உங்க மேல நாங்க ஆக்ஷன் எடுக்க கூடாது அப்படின்ட்டு. அவங்க வெள்ளைக்காரங்க, நம்மெல்லாம் கலர்டு இல்லைன்னா கருப்பர்கள்னு சொல்லிங்க. ஒரு வளர்ந்து வரும் நாடு, அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம வளர்ந்து வரும் நாடு, நம்மெல்லாம் தாழ்ந்தவர்கள், அவங்கெல்லாம் உயர்ந்தவர்கள். எப்படா என்ன அவன் கேள்வி கேட்பான் அப்படிங்கிற அந்த ஒரு வெறி. ஜெயா பச்சன் மாதிரி தான் வச்சுங்களேன். சாரி, மிக்ஸ் பண்றேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஜெயா பச்சன் என்ன பண்ணாங்க இதுல ராஜ்யசபால, அவர் பேரை சொல்லி கூப்பிடுறாரு, ஜெயா அமிதாப் பச்சன் அப்படின்னு கூப்பிடுறாரு. நீங்க பேசுற டோன் எனக்கு பிடிக்கல. ஆமா, என்ன பேசுற டோன் பிடிக்கல, எவ்வளவுதானே பேசிருக்கோம் நாங்க. அவங்க அது மட்டும் இல்லைங்க, நடத்துவீங்களா? அது மட்டும் இல்லைங்க, நான் ஒரு செலிபிரிட்டி, நான் ஒரு சினிமா ஸ்டார் இருந்துட்டு போயேன், நம்மளுக்கு என்ன, ஒரு சினிமா ஸ்டார் கூட டைரக்டர் சொன்னபடிதான் நடக்கணும் அப்படிதான் அவர் சொல்றாரு. அதாவது தான் அப்படிங்கிற அந்த அகம்பாவம் இருக்கு பாத்தீங்களா. ஜெயா பச்சனுக்கு என்ன அகம்பாவம் இருக்கோ, அந்த இது இருக்கோ, அகம்பாவம்ங்கிறதுக்கு வேற என்ன கர்வம் இருக்கோ, அதே கர்வம் தான் அவங்களுக்கு வருது. என்னடா நாங்கெல்லாம் வெள்ளக்காரன், என்ன அவன் கேள்வி கேட்கறான் அப்படின்ட்டு. நம்ம கேள்வி கேட்கறது தப்பு, செபி கேள்வி கேட்கறது தப்பு அப்படின்ட்டு. அதனால தான் அவங்க வந்து தனிமனித தாக்குதல் பண்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதுல அவங்களோட ரிப்போர்ட்ல அடானி குற்றம் செய்தார், இவங்க வந்து அடானி பங்குகளை வாங்கி இருந்தாங்க ஒரு காலத்துல,
அதனால அடானிக்கு ஃபேவரபுளா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அவங்களால நிரூபிக்க முடியாது. எப்படி நிரூபிக்க முடியும்? ஒரு சந்தேகம் தான் பட முடியும் நீங்க, ஆனால் அதை கண்டிப்பா நிரூபிக்க முடியாது. அதாவது இந்த குற்றம் நிரூபிக்க முடியாதுங்கிறது ஒரு விஷயம். ஆனா மாதவி புச்சை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏதாவது ஸ்டாச்சுட்டரி டிக்ளரேஷன், அதாவது சட்டப்பூர்வமான அறிவிப்புகள் அறிக்கைகள் கொடுக்காம, நம்ம இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, எம்எல்ஏ எம்பி எலெக்ஷனுக்கு நம்ம டிக்ளேர் பண்றோம் இல்லையா இவ்வளவு அசெட்ஸ் இருக்குதுன்னுட்டு, அந்த மாதிரி ஏதாவது அறிவிக்கவில்லை என்றால் அதுக்கு ஏதாவது டிமாண்ட் இருந்து அவங்க பண்ணலன்னு இப்போ வெளியில வந்திருக்குன்னு சொன்னா she will be in trouble. அதை நம்ம பார்த்துக்குவோமே. ஆனா இதுக்கும் அடானிக்கு என்னங்க சம்பந்தம்? இப்போ இந்த சர்ச் வெளியானதுக்கு அப்புறம் சொல்லியிருக்காங்க என்னோட டிரான்சாக்ஷன் எல்லாம் வெளிப்படையாக இருக்கு, ஓப்பன் புக் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்போ நான் நீங்க கேட்ட கேள்விக்கு வரேன். நீங்க காங்கிரஸ் பத்தி கேட்டுட்டீங்க, நீங்க ரொம்ப கரெக்டான கேள்வி அது. காங்கிரஸ் தான் இதுக்கு பின்னாலே இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு அப்போவும் அதே மாதிரி தான் இதை வச்சு குதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஹிண்டன்பர்க் அப்படின்ட்டு ரொம்ப ரக்கஸ். இப்போ அதை விட ஜாஸ்தி ரக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயம் பிரைம் மினிஸ்டருக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்கிறாரு பவன் கேடா. கூடவே சசி தரூர் ஒத்து ஊதுறார். அவருக்கு கூடவே இன்னொருத்தர் ஒத்து ஊதுறார். யாரு? மனிஷ் திவாரி ஒத்து ஊதுறாரு. எல்லாருமே பிரமாதமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி பேச ஆரம்பிச்சிட்டார். ராகுல் காந்திக்கு இந்த பத்தி விஷயம் தெரியுமா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு முழு கட்சி தலைவரா இருக்காரு, அது கூட தெரியாதா? இல்ல, அவருக்கு பல விஷயங்கள் தெரியாது சார். அவங்களுக்கு எழுதி கொடுத்தாங்கன்னு சொன்னா அதை கொஞ்சம் பார்த்துட்டு ஏதோ பேசுறாரு, அவ்வளவுதானே தவிர இவருக்கு அந்த அளவுக்கு ஒரு காம்ப்ரஹென்ஷன் இருக்கா, காம்ப்ரஹென்சிவ் பவர் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அவருக்கு பல்வேறு சமயங்கள்ல அவருடைய பேச்சை நம்ம கேட்கும் போது தெரிகிறது. ஏதோ இப்போ ரீசென்ட்லி கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி அவரு அந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ணாமலை எப்படி பேசுறாரு, 16 நிமிஷம் அண்ணாமலை ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுறாரு. அதே இதுல செகண்ட் பார்ட்ல ராகுல் காந்தி பேசுறது வரும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி நீங்க பேசலாம், நான் கூட பேசலாம். ராகுல் காந்தி பேசுனதுக்கும் அண்ணாமலை பேசுனதுக்கும் கம்பேரிசன் காமிக்கிறாங்க. பிரமாதமா இருக்கு. அதுலயே அவருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும் அவருக்கு இதை பத்தி நாலேஜ் இல்லை அப்படின்ட்டு. ஸோ அவருக்கு இதை பத்தி நாலேஜ் இருக்கிறதா எனக்கு தெரியல. நோ, காங்கிரஸ் ஏன் பின்னால வருது அப்படின்னு சொன்னா, ஆல்ரெடி 10 வருஷம் போயாச்சு. இன்னொரு 5 வருஷம் மோடி தான். அதுக்கப்புறமும் திருப்பி மோடி குஜராத்தில் ஜெயிச்சுட்டு வந்த மாதிரி 2022 ஜெயிச்சுட்டு வந்தாங்க பாருங்க, 156 இடம். அந்த மாதிரி திருப்பி இங்க ஜெயிச்சுட்டு வந்துருவாங்க அப்படிங்கிற பயம். எப்படியாவது இப்போ கூட்டணி வேற கொஞ்சம் ஆட்டம் காமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது. காங்கிரஸ் நம் நாட்டில் எந்த இருக்கிற கட்டமைப்புகள் எல்லாத்தையும் சீரழிச்சு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு பார்க்குது. இது என்னுடைய குற்றச்சாட்டு. இது இப்போ இல்ல, ரொம்ப வருஷமாவே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறது தான். இல்ல ஒருவேளை பீகார் மகாராஷ்டிரா எலெக்ஷன் எல்லாம் வருது, இதை கையில் எடுக்கிறாங்களோ? மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், ஹரியானா எலெக்ஷன்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்மால் திங் தான். அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு கணக்கே கிடையாது. எப்படியாவது மோடியை கீழே இறக்கணும். அதுதான் திருப்பி சொல்றாங்க. ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் மட்டும்தான் நீங்க கொடுத்துருக்கீங்க, வேற யாருக்கும் கொடுக்கவே இல்லை. அது தமிழ்நாடு பேர் வரல. இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டா? தமிழ்நாடு பேர் வரல, அது வரல, இது வரல. ஆனா பட்ஜெட்டை பத்தி எல்லாம் அடங்கி போன உடனே பட்ஜெட் பத்தி அவங்க கண்ணாப்பின்னு ஆன்சர் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரிப்பு பாராளுமன்றத்தில் நீங்க பார்க்க முடியும். நிர்மலா சீதாராமன் பயங்கரமா ஆக்ரோஷம் ஆயிட்டு இருந்தாங்க. அஸ்வினி வைஷ்ணவ் பாருங்க, அவர் சாதாரணமா ஒரு பூனைக்குட்டி மாதிரி சாதுவா இருப்பார் பாக்குறதுக்கு. அவருக்கே கோபம் வந்ததுன்னு சொன்னா இவங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் நீங்க பாருங்க. அனுராக் தாக்கூரா பிச்சு போட்டு விட்டாரு. ஜாதியை பத்தி நீங்க கேக்குறீங்களே, ஜாதி வாரி கணக்கெடுப்பு, ஜாதி என்ன முதல் சொல்லு அப்படின்னாரு. என்ன தப்பு? அதே மாதிரிதான் இவர் நிஷிகாந்த் துபே தான் பேச ஆரம்பிச்சான்னு சொன்னா எதிர்கட்சிக்காரங்க உட்காரவே முடியாது. அடுத்தது ஸ்மிருதி இரானி வருவாங்க ராஜ்யசபால. அப்புறம் இருக்கு அவங்களுக்கு ஆப்பு. கண்டிப்பா ஸ்மிருதி இரானி உள்ள வருவாங்க. ஏன்னா அவங்கள வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. 5 வருஷம் அவங்கள வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அப்புறம் திருப்பி அவங்களுக்கு பிடிக்கிறது கஷ்டமா போயிடும். அதனால அவங்கள எப்படியாவது உள்ள கொண்டு வந்துட்டு ராஜ்யசபால உட்காந்து வச்சு சோனியா காந்திக்கும் மல்லிகார்ஜுன் கார்கேக்கும் ஆப்பு வைப்பாங்க. இது ஒரு பக்கம். காங்கிரஸ் அந்த காலத்துல இருந்து இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. எப்படியாவது இவங்களை ஆட்சியிலேருந்து இறக்கணும் அப்படின்னுட்டு பாருங்க. எப்போ ஒரு பாராளுமன்ற தொடர் இல்லைன்னா ஒரு பட்ஜெட் தொடர் நடக்கும் போதும் கரெக்டாக அங்கே கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிக்கா ஏதாவது ஒரு வேலை பண்ணி கொடுப்பாங்க. ஆன்டி இந்தியா ப்ரொபகண்டா பண்ணுவாங்க.
ராத்ஸ்சைல்டு ஃபவுண்டேஷன்லேருந்து ஏதாவது ஒரு கமெண்ட் வரும். அப்புறமா இது ஃபோர்டு ஃபவுண்டேஷன்லேருந்து ஒரு கமெண்ட் வரும். PETA பேட்டா இருக்கு இல்லையா, அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூயல்டி டு அனிமல்ஸ், அதுலேருந்து ஏதாவது ஒரு ரிப்போர்ட் வரும். இல்லைன்னா பராக் ஒபாமா என்ன பண்ணுவார் தெரியுமா, பாரதத்தில் இஸ்லாமியர்களுக்கு அச்சுறுத்தல் அப்படிம்பாரு. ஏன் உங்கள் நாட்டிலலாம் அச்சுறுத்தலே கிடையாதா? அதே மாதிரி வேர்ல்டு வாட்ச் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, அவங்களும் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. யுனைடெட் நேஷன்ஸ் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, இந்தியா ஷுட் டேக் கேர் ஆஃப் த மைனாரிட்டிஸ் அப்படிம்பாங்க. நீ யாரையா எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு? உங்கள் நாட்டில் எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த ஜார்ஜ் ஃப்ளாய்ட் அப்படிங்கிற அந்த ஒரு கருப்பரை கழுத்தில் இந்த காலால் அமுக்கி கொண்டுட்டாங்க 2 வருஷம் முன்னால. அந்த அளவுக்கு ஞாபகம் வருது. இந்த ஹிண்டன்பர்க் பின்னாடி ஜார்ஜ் சோரஸ்ன்றவரும் இருக்கிறதா சொல்லிட்டு நீங்க அந்த மூலத்துக்கே போயிட்டீங்க. அவர் $10 பில்லியன் வச்சுட்டு இருக்காராம். நம்ம நாட்டில் ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்படுத்தி மோடியை கீழே இறக்கி விடுறதுக்கு. மோடியை கீழே இறக்கிறதுக்கு இவங்களுக்குலாம் ஏன் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு? ஏன்னா இன்னைக்கு ஆஸ் இட் இஸ் மோடி விஸ்வகுரு மாதிரி ஆயிட்டாரு. உலகத்தில் இருக்கிற நாட்டு தலைவர்கள் எல்லாருமே மோடி பேச்சு தான் கேட்குறாங்க. உக்ரைனில் மோடி பேச்சை கேட்குறாங்க, இஸ்ரேல் ஹமாஸ்லேயும் மோடி பேச்சை கேட்குறாங்க. நாளைக்கு நம்மளுக்கெல்லாம் வேல்யூ இல்லாமல் பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிற பயத்தினால இவங்க பண்ணுறாங்க. ரெண்டாவது இந்த பொருளாதாரம் மேலே போயிட்டு இருக்கு. உலகத்திலேயே எந்த ஒரு நாடுமே எழுந்திருக்க முடியாத போது கொரோனா அந்த நோய் தொற்று தாக்கத்தினால நம்ம பொருளாதாரம் தான் டக்குன்னு எந்திரிச்சு நின்றுது. அதுதான் ரொம்ப பிரமிப்பாக இருந்தது எல்லாருக்குமே. இதை நம்ம இதுக்கு முன்னால் கூட நான் பதிவு பண்ணுறேன் நம்ம சேனலில். நிர்மலா சீதாராமனுடைய சுதந்திரமான கொள்கை, எந்த விதமான இடையூறும் கிடையாது, ஒரு குறுக்கீடு ஒன்றும் கிடையாது. அவங்க பாட்டுக்கு அவங்க நினைச்சதை அவங்க பண்ணுறாங்க, கரெக்டாக பண்ணிட்டு வந்தாங்க. இந்த ட்ரிப்பு கூட அவங்க கரெக்டாக பண்ணிருக்காங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். பட்ஜெட்டில் நான் கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா பற்றி சொன்னேன், ராத்ஸ்சைல்ட் ஃபவுண்டேஷன் பற்றி சொன்னேன், ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் பற்றி சொன்னேன். அப்புறம் இவர் என்ன பண்ணுவார், ராகுல் காந்தி என்ன பண்ண, நீங்கள் கேட்டதுக்காக நான் சொல்கிறேன். காங்கிரஸ் நீங்கள் கேட்டீங்க. மற்ற எந்த கட்சியையும் விட காங்கிரஸ் கட்சி தான் இதுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி காமிக்குது. காரணம், இவங்க ஆக்ஸ்ஃபோர்டில் கேம்பிரிட்ஜில் போயிட்டு இவர் பேசுவார், நம்ம நாட்டை பற்றி தவறாக பேசுவார். நம்ம நாட்டில் ஜனநாயகமே இல்லை அப்படிம்பாரு. ஆனால் இவ்வளோ பெரிய ஜனநாயக நாட்டில் 66 கோடி பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க, ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க. நீங்கள் ஒரு லட்சம் ரூபா நாங்கள் தரோம்னு சொல்லிட்டு பொய் சொல்லி கேரண்டிலாம் கொடுத்து சிக்னேச்சர் போட்டு ஃபோட்டோவை ஒட்டி நீங்கள் 99 இடம் ஜெயிச்சிருக்கிறீங்க. அதையும் அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதாவதுங்க, இந்த ஒரு ஹிண்டன் பிரிட்ஜ் மேட்டரை வச்சுக்கிட்டு, இந்த ஹிண்டன் பிரிட்ஜ் அப்படிங்கிற அந்த ஒரு போலி நிறுவனம், மோசடி நிறுவனத்தை வச்சுக்கிட்டு அதை பயன்படுத்திக்கிறாங்க. நம்ம நாட்டில் உள்நாட்டில் ஏதாவது இந்த பொருளாதார கட்டமைப்பில், நிதி கட்டமைப்பில் ஏதாவது ஒரு ரகலை பண்ண முடியுமா, ஒரு சீர்குலைக்க முடியுமா அப்படின்ட்டு. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நாடு எப்படி குட்டி செவரா போனாலும் பரவாயில்ல, நாங்கள் ஆட்சியை பிடிக்கணும், நாங்கள் ஆட்சியை பிடிச்சிட்டு நிறைய ஊழல் பண்ணணும், கோடி கோடியாக சம்பாதிக்கணும். அது ஒன்று தான் அவங்களுடைய இது. அன்னையிலேருந்து நீங்கள் பாருங்கள், போஃபோர்ஸ்லேருந்து ஆரம்பிச்சது, அகஸ்டா வெஸ்ட்லேண்ட்லேருந்து ஆரம்பிச்சது, கண்டினியூஸாக இராணுவ தளவாடங்கள் பர்ச்சேசஸில் ஆரம்பித்தது, கண்டினியூஸாக அவங்களுக்கு இந்த லாஸ்ட் மன்மோகன் சிங் அரசு வரைக்கும் ஒரே ஊழல், மக்களுடைய வரிப்பணம் கண்ணா பின்னான்னு விரயமாயிடும். எந்த ஒரு கட்டமைப்பும் நல்ல ஸ்திதியில் இருக்காது. 10 வருஷமாக நரேந்திர மோடி கவர்மெண்ட்டில் எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு ஓரளவுக்கு நல்லா கொண்டு நல்ல ஸ்திதியில் வச்சிருக்கிறாரு. இதுக்கு மேலே இவங்க வளர்ந்துட்டாங்கன்னு சொன்னால் நம்மளை முழுங்கிடுவாங்க, நம்மளுக்கு சான்ஸே கிடைக்காது அப்படிங்கிறதுனால ஒரே காரணம். என்ன உள்நோக்கம் இருக்க போது இந்தியாவை சீர்குலைக்கணுன்றது. இப்போ பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் விவகாரத்தில் கூட காங்கிரஸும் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கல. அந்த நாட்டுடைய பிரதமரை இந்தியாவில் இருக்கிறதுக்கும் அவங்க ஒத்துழைச்சாங்கல்ல. இது பங்களாதேஷ் விவகாரத்தில் இவங்க கரெக்டாக தான் கையாண்டிருக்காங்க. ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மகிட்ட கேட்குறாங்க, நாங்கள் வரட்டுமான்னு கேட்குறாங்க, வாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும், வராதிங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அல்லன்னா அங்கே அவங்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தலாக இருந்தது. அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் இதே காங்கிரஸ் கட்சி அங்கே சிறுபான்மையினர்னே சொல்கிறேன், இந்துக்கள்னு சொன்னோம்னா அவங்களுக்கு பிடிக்காது. சிறுபான்மையினர், அங்கே இருக்கிற சிறுபான்மையினர் பெரும்பாலும் இந்துக்கள் தான், கிறிஸ்டியன்ஸு. அவங்களெலாம் அடித்து கொல்லும்போது இவங்க ஏதாவது வாய் திறக்கிறாங்களா நீங்கள் பாருங்கள், திறக்க மாட்டாங்க. ஆனால் 4000 கிலோமீட்டருக்கு அப்புறமா அந்த காசாவில் இஸ்ரேல் பாம்பு போட்டுட்டு ஒரு 100 பேர் பாலஸ்தீனியன் செத்து போயிட்டாங்க, முஸ்லீம்ஸ் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் உடனே பயங்கரமான குரல் கொடுப்பாங்க. இந்த பக்கம் 3000 கிலோமீட்டரில் உங்களுக்கு மணிப்பூர் இருக்குது. மணிப்பூரில்
அந்த குக்கி இன மக்கள் கிறிஸ்டியன் மக்கள் செத்து போயிட்டாங்க கலவரத்தில் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து குரல் கொடுப்பாங்க. ஆனால் இந்துக்களுக்காக இவங்க என்றைக்குமே குரல் கொடுத்து கிடையாது. காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரே நோக்கம் என்னன்னா, நாடு எப்படியோ குட்டிச்சவராக போட்டோம், மக்கள் எப்படியோ போட்டோம், நரேந்திர மோடியை கீழே இறக்கணும். சொல்லட்டுமா ஒரு எக்ஸாம்பிள்? 2015 மணிசங்கர் ஐயர் யாரை போயிட்டு வேண்டிக்கிட்டாரு? பாகிஸ்தானில் போய் அவர் வேண்டிக்கலையா? நீங்கள் இருந்தீங்களான்னு தெரியாது இந்த ஃபீல்டில், அதுக்காக உங்களை நான் ஞாபகப்படுத்துகிறேன். 2015 மணிசங்கர் ஐயர் பாகிஸ்தானில் போயிட்டு நீங்கள் தான்டாப்பா எதாவது பண்ணணும் நரேந்திர மோடியை பதவியிலேருந்து இறக்கிறதுக்கு அப்படின்னாரு. நம்ம ஊரில் ஒருத்தர் இருந்தார், நெல்லை கண்ணன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமாம். நெல்லை கண்ணன் இஸ்லாமியர்களிடம் போய் என்ன சொன்னார் தெரியுமா? போய் ஜோலியை முடிங்கடா அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்லாமியர்கள் வன்முறையாளர்கள், இஸ்லாமியர்கள் கொலைகாரர்கள் அப்படின்னு நெல்லைக்கண்ணன் நினைக்கிறார். நெல்லைக்கண்ணன் யார் தெரியுமா? மு.க. ஸ்டாலினுடைய ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் அவர் மேலே வழக்கு போட்டாங்க. அப்புறம் அவர் யாருன்னு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த மாதிரி சக்திகள் இருக்கிறாங்க. நெல்லைக்கண்ணன் இன்னைக்கு இல்லை, அவர் நல்ல விஷயம் தான். இந்த மாதிரி சக்திகள்லாம் இருக்கிறது இல்லாமல் இருக்கிறது நல்லது. காங்கிரஸ் கட்சி அதே மாதிரி தான். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி நம்ம நாட்டில் இருக்கவே கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணமே இதுதான். ஏன்னா அவங்களுக்கு நம்ம நாட்டினுடைய வளர்ச்சி கிடையாது, நம்ம நாட்டினுடைய நன்மை கிடையாது, நம்ம நாடு வந்து உலகப்பெரிய பெரிய பொருளாதாரமாக மாற வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது, மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு சமுதாயத்தை இன்னொரு சமுதாயத்துக்கு மேலே ஏற்றி விட்டுடுவாங்க, ஒரு ஜாதி ஜனங்களை இன்னொரு ஜாதி ஜனங்கள் மேலே ஏற்றி விட்டுடுவாங்க. அதான் ஓபிசியை செப்பரேட் பண்ணிட்டு ஓபிசி வர்சஸ் SC/ST, ஓபிசி வர்சஸ் ஃபார்வர்ட் காஸ்ட், இந்த மாதிரி நான் உள்நாட்டுக்குள்ளேயே ஏதாவது கலவரம் பண்ணணும். ஆனால் அந்த ஒரு ட்ரெண்டை தான் நீங்கள் அன்னையிலேருந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கோம். குடியுரிமை சட்ட திருத்தத்தின் போது பயங்கரமான கலாட்டம் நடந்துச்சு, விவசாயிகள் சட்ட திருத்தத்தின் போது பயங்கரமாக கலாட்டம் நடந்தது, முத்தலாக்கு விஷயத்தில் கூட அவங்க வந்து லோன ஆரம்பித்தாங்க. இப்போ வக்ஃப் போர்டு வருது. வக்ஃப் போர்டு இஸ்லாமியர்களுடைய நன்மைக்காக செய்யப்படும் ஒரு திருத்தம். வக்ஃப் போர்டை பற்றி நான் ஆல்ரெடி 2-3 சேனல்ஸில் பேசிட்டேன், பதிவுகளும் போட்டிருக்கேன். இஸ்லாமியர்களுக்கு முத்தலாக், இஸ்லாமிய சமுதாயத்தினருடைய நன்மைக்காக முத்தலாக்கை எப்படி ரத்து செய்தார்களோ அதே மாதிரி தான் இந்த வக்ஃப் போர்டு சட்ட திருத்தம் கூட. அதுவும் இவங்களால ஜீரணம் பண்ண முடியல. ஏன்னா இவங்க ஆட்சியில் இருக்கும்போது ஒண்ணுமே பண்ணலை, இவங்கெல்லாம் பண்றாங்களே, இவர் நல்ல பேர் வாங்கிட்டு போறாரு. நாளைக்கு மிகப்பெரிய சரித்திர நாயகனாக நரேந்திர மோடி உருவாகிறார். இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு நரேந்திர மோடியினுடைய பாடம் படிக்கப்படும். அதெல்லாம் உங்களுக்கு வைத்தறிச்சல். அதனால தான் அவங்க வந்து அதுக்கு பின்னால் போறாங்க. இந்த செபி தொடர்பாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல ஏதாச்சும் பிரச்சனை ஏற்படுமா? ஒருவேளை இந்த மாதா புட்ச் அவர் வந்து தவறு செஞ்சிருந்தா மத்திய அரசு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க முடியும்? மாதவி புட்ச் தவறு செய்திருந்தால் கண்டிப்பாக அவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும். அவரே வந்து பதவி விலகிடுவார். ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஆளுங்க தான். ஓகே. ICICI பேங்க் சந்தா கோச்சார் மாதிரி இல்லை, இது வேற மாதிரி. இவங்க ரொம்ப கரெக்டாக அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்றுக்கு அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டு, அவங்களுடைய பாடி லாங்குவேஜெல்லாம் பார்த்து நான் சொல்ல முடியும், அவங்களே பதவி விலகிடுவாங்க. இன்கேஸ் அவங்க வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்டாச்சுட்டரி டிக்ளரேஷன் பண்ணலை, உண்மையை மறைத்தார்கள் அப்படின்னு நாளைக்கு ப்ரூவ் ஆச்சுன்னு சொன்னா அவங்க மேலே கேஸ் போடுவாங்க கண்டிப்பாக. ஸ்டாக் மார்க்கெட் பற்றி கேட்டீங்க. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் அப்படி கிடையாது சார். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இவர் சாப்பிட்ற சொன்னார் இல்லையா, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இஸ் வெல் இன்சுலேட்டட் அப்படின்னாரு. அது சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஒரு அப்சர்வேஷன். இன்னைக்கு நம்ம காலையில செய்திகள் எல்லாம் பாக்குறோம், பங்குச்சந்தை வந்து சரிவடைஞ்சிருக்கு அப்படின்னு. அப்போ ஆனந்த சொல்றேன் நான், 2023 ஜனவரியில இந்த ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் வந்துச்சு பாருங்க. அப்போ சாப்ரேனோட ரிப்போர்ட் என்ன சொல்லிச்சு தெரியுமா? இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் ஆர் வெல் இன்சுலேட்டட். அதாவது ஒரு இடத்துல தீ வருதுன்னு வச்சுக்கோ, பக்கத்தில் ஒரு தீ பிடிச்சிக்கிட்டு இருக்குன்னு சொன்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த தீ இன்னும் பரவாமல் இருக்கிறதுக்கு மற்ற பொருள்கள் எல்லாம் தள்ளி வச்சிருவோம். அதாவது பிளாஸ்டிக்கு, பேப்பரு, துணி மணி இதெல்லாத்தையும் தள்ளி வச்சுருவோம். அதுக்கப்புறமா அதை சுற்றி நம்ம தண்ணி விடுவோம், இல்லைன்னா மணல் போடுவோம், மண் போடுவோம். அந்த மாதிரி அது வந்து அந்த தீனுடைய பரப்பை குறைக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணுவோம். அதே தான் இங்கே பண்ணியிருக்காங்க, ஃபயர் ஃபைட்டிங் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அதாவது ஹிண்டன்பர்கினுடைய முதல் ரிப்போர்ட்னால மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு ஆரம்பிச்சது பார்த்தீங்களா. அதாவது இவங்களுடைய இதெல்லாம் சரியாக ஆரம்பிச்சது, அடானி ஸ்டாக்ஸ் எல்லாம் இறங்கி போச்சு. ஆனால் அது மற்ற கம்பெனி பங்குகளின் விலையை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை. ஏன்?
அதுதான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அதுதான் நம்மளுடைய கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பை குலைக்கிறதுக்கு தான் இவங்க வந்து முயற்சி பண்றாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க சொல்றாங்க இது வந்து ஒரு கண்டேஜியஸ் எஃபெக்ட் இருக்கணும். கண்டேஜியஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து ஒரு நோய் தொற்று வந்திருக்கு, நான் உங்களோட உரசி பழகிட்டு இருக்கேன்னு சொன்னா அந்த தொற்று எனக்கும் வரும். அதுதான் கண்டேஜியன் அப்படிங்கிறது. ஆனா இந்த ஸ்டாக்கை மட்டும் தனியாக ஐசோலேட் பண்ணிட்டு மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணினதுனால அது அதோட இதில் வந்து சர்க்கியூட் பிரேக்கர் அதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இதில் வந்து எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் அவங்க சுதந்திரமாக அந்த மார்க்கெட்டில் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதனால அந்த பெரிய அந்த கட்டமைப்பு அப்படிங்கிறது சீர்குலைக்கப்படவில்லை. அதனால இப்போவும் நான் சொல்கிறேன், ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது சார். சென்டிமெண்ட் ஆல்சோ பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல். இல்லைன்னு நான் சொல்லலை. மார்க்கெட் சென்டிமெண்ட் வரும். என்ன எல்ஐசி பங்கெல்லாம் விற்றுட்டாங்க அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அன்னைக்கு கூட எல்ஐசி பங்கெல்லாம் வித்துட்டாங்க, எல்ஐசி எல்லாம் வந்து வித்துட்டாங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாலாம் வித்துட்டாங்க அப்படின்னு தான் சொன்னாங்கல்ல. இன்னைக்கு அதே எல்ஐசி 27,000 கோடி ரூபா ஒரு குவார்ட்டர், லாஸ்ட் குவார்ட்டருக்கு 27,000 கோடி ரூபா லாபம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எவ்வளவு லாபம்? 21,000 கோடி ரூபா ஒரு குவார்ட்டருக்கு மட்டும் நான் சொல்றேன் லாபம் பண்ணியிருக்கா இல்லையா? அப்புறம் எதுக்கு நீங்க இந்த மாதிரி முறையாக கூச்சிங்க? இதெல்லாமே தவறான ஒரு செய்திகள். இந்த மாதிரி தவறான செய்திகள் போகும்போது ஆஹா அடானி வந்து ரொம்ப கோல்மால் பண்றான், அவனுக்கு வந்து பிஇ ரேஷியோ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அவன் வந்து கண்ணா பின்னான் கடன் வாங்கி இந்த கம்பெனி இவங்க ஒரு நாளைக்கு ராத்திரியே ஓடி போயிடுவான், விஜய் மல்லையா மாதிரி ஓடி போயிடுவான். அப்புறம் நீங்க வாங்கின ஸ்டாக்ஸுக்கெல்லாம் ஜீரோ வேல்யூ ஆயிடும், உங்களுடைய மூலதனம் எல்லாம் மொத்தமா போயிடும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா ஒரு சென்டிமெண்ட் வரும் எனக்கு. இது ஒன்று. என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி அப்படின்னா, புள்ளி விவரங்களின் அடிப்படையில் நான் வந்து அவனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்குறேன், எவ்வளோ நாளாக இருக்கிறான்னு பார்க்குறேன், அவனுடைய மேனேஜ்மெண்ட் ட்ராக் ரெக்கார்ட் நான் பார்க்குறேன். இதில் நம்ம பங்குச்சந்தைகளில் பணம் போட்டு விளையாடுறவங்களுடைய மெயின் இது ஆட்டிடியூடு இதுதான். அவங்களுடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ எவ்வளவு, ஒரு கம்பெனியினுடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ எவ்வளவு அப்படிங்கிறத அவங்க தான் பார்ப்பாங்க. அதுக்கு மேலே தான் அவங்க வந்து மூலதனம் பண்ணுவாங்க, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு சில்லறத்தனமான ஏனாலும் ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டான்னு சொன்னா அதனால பங்கு சந்தைக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. இன்னைக்கு கூட காலையில் நான் பார்த்தேன், பிரமாதமான பிஎஸ்சி வந்து கிரீன்ல இருந்தது, என்எஸ்சி மட்டும் கொஞ்சம் ரெட்ல இருந்தது, அவ்வளவுதான். ஒரு மைல்டு ஃப்ளக்சுவேஷன்ஸ் கூட வரல என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ வரைக்கும் இருக்கிற ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து நார்மலா டே டு டேல வர, அதாவது இன்ட்ராடே ஃப்ளக்சுவேஷன்ஸ் தான். இன்ட்ராடே ஃப்ளக்சுவேஷன்ஸ் என்ன ரேஞ்சில் இருக்கோ அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. ஒரே அடியா ஒரு ஸ்டாக் வந்து 1000 ரூபாய்க்கு மேலே ஏறுறது, இல்லைன்னா 200 ரூபாய் கீழே இறங்குறது அப்படியெல்லாம் ஒண்ணுமே வரவே வராதுங்கிறது என்னுடைய எண்ணம்.